சரி, வெல்லத்தை எடுத்து வந்து நீங்கள் கொஞ்சமும் இவர் கொஞ்சமும் வாயில் போட்டுக்கொள்ளுங்கள். புரியவில்லையே. புரியும்படியாகவே சொல்கிறேன். நீங்கள் தகப்பனாராக போகிறீர்கள். இவர் மாமாவாக போகிறார். காந்திமதி தாயாக போகிறாள். இப்பொழுது புரிகிறதா? மிக்க நன்றி. பரவாயில்லை. இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று காந்திமதியிடம் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறேன். நீங்களும் அதை ஒரு முறை அவளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி சரி, நான் புறப்படுகிறேன். வாருங்கள். என்னம்மா பிள்ளை, மருத்துவச்சி எவ்வளவு தூரம் வந்து பார்த்துவிட்டு எவ்வளவு பெரிய சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லியிருக்கிறாள். அவளுக்கு ஏதாவது சன்மானம் தர வேண்டாமா? நிச்சயம் தர வேண்டும். நிறைய எடுத்து வைத்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் காந்திமதியின் கையால் பெற்றுக்கொள்வதைத்தான் அவள் விரும்புவாள். மாப்பிள்ளை, நீங்கள் போய் காந்திமதியை பாருங்கள். நான் புழக்கடைக்கு போய் கை கால்களை அலம்பிக் கொண்டு வருகிறேன். சரியா? வேண்டாம் 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 காந்திமதி, எழுந்திருக்க வேண்டாம். படுத்துக்கொள். மருத்துவச்சி எல்லாம் சொல்லிவிட்டாள் காந்திமதி. பெருமாளின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிட்டது. இனி நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம் கவலையெல்லாம் தீர்ந்து விட்டது. சுவாமி, தங்கள் முகத்தில்தான் எவ்வளவு மகிழ்ச்சி! இத்தனை காலமாக தங்கள் முகத்தில் இருந்த மெல்லிய சோகத்திரை இப்போது விலகிவிட்டது. எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆமாம் காந்திமதி, மனதின் ஆழத்தில் எங்கோ சிறியதாய் நெருடிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நம்மை அறியாமல் முகத்தில் சோகமாய் படர்ந்து விடுகிறது. ஆனால் அது மற்றவர் கண்களுக்கு புலப்படாமல் உன் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது நம் அந்யோன்யத்தை காட்டுகிறது.